வணக்கம். எல்லாருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புது வருஷம் நல்லதாக இருக்கட்டும். எல்லாருமே அதான் விஷ் பண்ணுறாங்க, சூப்பர் டூப்பராக இருக்கணும்னு. இருக்குமா? ஒரு கேள்விக்குறி இருக்குது ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஆரம்பமே ஒரு மாதிரி ஆட்டத்தோடு ஆரம்பிச்சிருக்கு. எடுத்து பாருங்கள், டுவர்ட்ஸ் த டெய்ல் எண்ட் ஆஃப் 2024 நிறைய டிசாஸ்டர்ஸ் நம்ம பார்த்தோம். எஸ்பெஷலி ஏர்க்ராஃப்ட் ஆக்சிடென்ட்ஸ் நம்ம பார்த்தோம். அண்ட் ஜியோ பாலிட்டிக்ஸ் மாறுது, ரைட்? எது இப்படி இருக்குமோன்னு நினச்சது அது அப்படியே மாறுது. ஒன்று. ரெண்டாவது, க்ளோஸ் டு அபவுட் 30 இயர்ஸ், ரைட்? 30 இயர்ஸ் கழித்து யுக்ரைன் ரஷ்யா கேஸ் பைப்லைனை ஷட் டவுன் பண்ணுறாங்க. ஸோ ஷட் டவுன் பண்ணுறதுல என்ன ஆகுது? ஈஸ்டர்ன் யூரோப்புக்கு கேஸ் போனது எல்லாமே அடி வாங்குது. ஸோ யுக்ரைன் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ரஷ்யாவுக்கான ஆயில் கேஸ் போகிறத அந்த இது பிஸ்னஸை கட் டவுன் பண்ணியிருக்கிறோன்னு ரஷ்யா சிரிச்சிக்கிட்டு இருக்கான். ஏன்னு சொன்னால், முந்தானத்தை நீங்கள் பார்த்தீங்க, நேச்சுரல் கேஸ் 23% மேலே ஏறி இருந்துச்சு. நீ இது 10% கட் பண்ணி இந்த பைப் போலாட்டினால மீதி இருக்கிற இதில் நான் சம்பாரிச்சிட்டு போகன்ற மாதிரி இருக்குது. அண்ட் நஷ்டம் ரஷ்யா கிடையாது, யுக்ரைனுக்கு. அண்ட் நஷ்டம் யூரோப்புக்கு. எனிவே, ஜியோ பாலிட்டிக்ஸ் மாறிட்டு இருக்கிறது, இதுதான் உண்மை. இந்தியாவில் ஒரு நம்ம டைம்ஸ் ஆஃப் எக்கனாமிக் டைம்ஸ் இருக்குல்ல, அந்த குரூப் ஒரு சர்வே எடுத்தாங்க. அந்த சர்வேயில் ஒரு 30 ஸ்டாக் புரோக்கர்ஸ், ஃபண்ட் மேனேஜர்ஸ் அண்ட் ஹெச்என்ஐஸை ஒரு சர்வே எடுத்தாங்க. அதில் ஒரு 71% என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மார்க்கெட் கீழே உழுவுன்னு, ரைட்? 71%னா ஆல்மோஸ்ட் இந்த 30ல் ஒரு 21-22 பேர் மார்க்கெட் கீழே உழுவுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, இதில் ஒரு 45%, அப்ராக்சிமேட்லி ஒரு 14-15ன்னு வச்சிங்களேன். 50னா 15, ஸோ 14 நீங்கள் வச்சிங்க. ஸோ இந்த 14 பேர் என்ன சொல்லுறாங்கன்னா, இன்னும் மார்க்கெட் 10% கீழே விழுவுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்மளோட ஃபஸ்ட்டு இலக்கு 23 ஈஸியாக வந்துரும்ன்றது என் கட் ஃபீலிங். 22 நம்ம 16ஆம் தேதி கொடுத்துருக்குறோம், ஜனவரி 16ஆம் தேதி கொடுத்துருக்குறோம். ஒன்று. அண்ட் ஸ்ட்ரக்சர் பிரகாரம் நம்ம சார்ட் ஏற்கனவே நான் இந்த லாஸ்ட் வீக்கில் நம்ம போட்டிருந்தோம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டியெல்லாம் ஸ்ட்ரக்சர் போட்டிருந்தோம். ஸ்ட்ரக்சர் பிரகாரம் நீங்கள் எடுத்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 16,000 காட்டிகிட்ருக்கு. அது வருமா இல்லையான்றது இப்போதைக்கு நம்ம பேசிக்க வேணாம். பட் 22,000 வரத்துக்கான எல்லா ப்ராபபிலிட்டிஸும் இருக்குது. எல்லா டெக்னிக்கல் அனாலிசிஸில் மந்த்லி ஆகட்டும், வீக்லி ஆகட்டும், எல்லாத்துலேயுமே ஆல்மோஸ்ட் 22,000 வரத்துக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் மோஸ்ட் லைக்லி ஜனவரி 15-16 பிப்ரவரி மாதத்துக்குள்ளே வரத்துக்கு அதிகபட்சம் சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டைம் சைக்கிளில் ஜனவரி 16-17 பக்கமாக இருக்குன்றது நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த இதில் அவங்க கொடுத்துருக்கிறது ரொம்ப வீக்கான செக்டர் எஃப்எம்சிஜி. எஃப்எம்சிஜி உங்களுக்கு தெரியும், டிமாண்ட் கம்மி ஆகிட்டுருக்கு. பட் எஃப்எம்சிஜிக்கு இன்னொன்று என்ன ஒரு மேஜர் என்ன சொல்கிறது, அவங்க அந்த ப்ளஸ் பாயிண்டில் உட்காந்துட்டு இருக்காங்கன்னு சொன்னால், ரூரல் எக்கானமி, ரைட்? கிராமப்புற பொருளாதாரம் நல்லா இருக்கும். ஏன்னு சொன்னால், இந்த தடவை மழை நல்லா பெஞ்சிருக்கு, ஸோ அறுவடை நல்லா இருக்கும் என்ற நம்பிக்கை. அண்ட் ரூரல் எக்கானமி வில் ஃபயர்ன்றது அந்த விஷயத்தில் உட்காந்துட்ருக்காங்க. ஒன்று. ஆனால் உங்களுக்கு தெரியும், லாஸ்ட் 4 இயர்ஸாக எஃப்எம்சிஜி சூப்பர் டூப்பராக ரேலி ஆச்சு. எடுத்துங்க பாருங்களேன், இந்துஸ்தான் லீவர் எடுத்துங்க, இல்லை ஐடிசி எடுத்துங்க, இல்லை தாபர் எடுத்துங்க, எல்லாமே மேலே போயிட்டு கரெக்ஷன்ஸ் ஆகிட்டுருக்கு. இது ஒன்று. இது வீக்காக இருக்குன்றாங்க. ரெண்டாவது ஆட்டோ செக்டர்ஸ் சூப்பர் டூப்பர் ரேலி. லாஸ்ட் 3-4 இயர்ஸில் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ரேலி. ஒன்று. ரெண்டாவது நம்ம இப்போ டிரான்சிஷனில் இருக்கிறோம். டிரான்சிஷன்னா பெட்ரோல், டீசல்லாம் போய் எலக்ட்ரிக், சிஎன்ஜி, மற்ற ரினியூவபிள் எனர்ஜி மூலமாக வர வண்டியெல்லாம் இருக்குது. அண்ட் வண்டியில் நிறைய மாடல்ஸ் மாறிட்டு இருக்கு. அன்டில் அன்லஸ் யூ ஆர் ஃப்ளஷ்ட் வித் மணி. எனக்கு 100 ரூபா கார் வாங்க, என்கிட்ட 10 லட்ச ரூபா இருக்குன்னு சொன்னால் அந்த சரி வா டைம் பாஸ்க்கு வாங்குன்ற மாதிரி அந்த குரூப்பை விட்டுருங்க. பட் ரியலாக காரை வாங்கி ஒரு 8-10 வருஷம் இதை என் சொத்து நினச்சி வச்சிட்டு இருக்கவங்க அந்த கும்பல் இப்போ கம்மியாகிருக்கு. ஸோ சேல்ஸ் எல்லாமே அடி வாங்குது. அடுத்தது ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் உங்களுக்கு தெரியும், லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸில் செம்ம ரேலி. கொரோனா சமயத்தில் மார்க்கெட் க்ராஷ் ஆச்சு. அண்ட் க்ராஷ் ஆன வருஷம் நிறைய சேல்ஸ் நடந்துச்சு. ஒன்று. ரெண்டாவது, அதுக்கப்புறமா தார்மாராக மேலே ஏறிச்சு. இன்றைக்கெலாம் சென்னையில் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு சொன்னால் அவ்வளோ டிமாண்டில் ஓடிட்டுருக்கு. ஒன்று. இது சென்னை மட்டும் இல்லை, உலகம் எங்கும், உலகம் வேணால் இந்தியா பூரா நடந்துகிட்ருக்கு. ரெண்டாவது முக்கியமான விஷயம், ஹை அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்.
வந்து இந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ராப்பர்ட்டிஸ் தான் வந்து நல்ல டிமாண்டில் இருந்துச்சு. இப்போ வந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த 3 கோடி 4 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து ஹாட் கேக் மாதிரி போகுது. நார்த்லலாம் வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே எஸ்பெஷலி குர்காம் அந்த சைட்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 25-30 க்ரோஸ்க்கு இருக்க ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து ஹாட் கேக்ஸாக போகுது. நீங்கள் பார்த்துருப்பீங்க காட்ரேஜ் ஆகட்டும், டிஎல்எஃப் ஆகட்டும், இது மாதிரி ஹை அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து 20-25 கோடி இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ்லாம் சக்குன்னு விற்றுக்கிட்டு இருந்துச்சு. எனிவே அந்த செக்டார் வந்து அடி வாங்க போகுது. இந்த 3 செக்டார் வந்து சொல்லியிருக்கிறோம், எஃப்எம்சிஜி, ஆட்டோ அண்ட் ரியல் எஸ்டேட் வந்து அடி வாங்க போகுதுன்றது இவங்களோட ப்ரிடிக்ஷன். அப்போ எந்த செக்டார் மேலே தூக்கும்? 3 செக்டாரை பற்றி பேசுகிறாங்க. ஒன்று பேங்கிங் செக்டார், இன்னொன்று ஐடி செக்டார், இன்னொன்று ஃபார்மா செக்டர்ஸ். இதில் பேங்கிங் செக்டாருக்கு வந்து ரொம்ப நல்ல ரீசன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, ரைட்? எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் பாலிட்டிக்ஸ் அப்பார்ட், இந்த அரசியல்வாதிகள்லாம் பேசுகிறதுலாம் வந்து தண்ணியை வச்சிருங்க. ப்ராக்டிக்கல் விஷயத்துக்கு நம்ம வரலாம். அண்டு ஆக நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக நிறைய உண்மைகள் வெளியில் வருது. நிறைய பேர் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து நிறைய வந்து தள்ளுபடி பண்ணியிருக்கு, ரைட் ஆஃப் பண்ணியிருக்கிறாங்க. கடன் எல்லாம் 7 லட்சம் கோடி 15 லட்சம் கோடி 15 இல்லை 7-8 லட்சம் கோடி வந்து ரைட் ஆஃப் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து நிறைய சென்டிமெண்டலாக பேசுவாங்க. விவசாயிங்களுக்கு வந்து தள்ளுபடி பண்ண மாட்டேங்கிறாங்க, இண்டிவிஜுவல் பண்ண மாட்டேன், பட் கார்ப்பரேட்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றது. வி வில் நாட் கெட் இன் டு தோஸ் பாலிட்டிக்ஸ். ரியாலிட்டிஸ்க்கு நம்ம வரலாம். 2014க்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட லோன் இது எல்லாமே வந்து என்பிஐஸ் ஆகிருந்துச்சு, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே வந்து ரைட் ஆஃப்ன்ற விஷயத்தை விட்டுட்டுனா அந்த புக்கை விட்டு வெளியில் எடுத்தால் தான் நீங்கள் வந்து கேஸு கோர்ட்டு வசூல் பண்ணுறதுன்றது போக முடியும். நம்ம அதுக்குள்ளே போக வேணும். மேட்ருக்கு வரலாம், மெயின் மேட்ருக்கு வரலாம். இந்த வருஷம் அதாவது கரண்ட் ஃபைனான்ஷியல் இயர் 24-25 இப்போ ஓடிட்டு இருக்கிறது. இதில் வந்து இந்த டிசம்பர் மாதத்தோட முடிஞ்சிச்சு. இந்த டிசம்பர் மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 25% வந்து க்ரோத் ஆகிருக்கு. என்னது? ப்ராஃபிட். போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து 25% வந்து பேங்க்ஸ்க்கெல்லாம் வந்து ஏர்னிங்ஸ் ஜாஸ்தி ஆகிருக்கு. ஒன்று முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்பிஎஸ், நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் பயங்கரமாக குறைஞ்சிருக்கு. இந்த 25% மேலே ஏறி இருக்கிறது வந்து ஆஸ் ஆன் டிசம்பர் 85,520 crores வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு. மேஜராக வந்து பப்ளிக் செக்டர் பேங்க் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். ப்ரைவேட்லாம் வந்து வெக்கப்படுற மாதிரி பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் ஹஸ் பர்ஃபார்ம் ஸோ வெல். கவர்மெண்ட் வந்து சில விஷயங்கள் வந்து ரொம்ப கிளியர் கட்டாக வந்து பண்ணதில் எஃபெக்டிவாக இந்த என்பிஎஸ் வரா கடனை வந்து ஒதுக்கி பிஸ்னஸ் பிரகாரம் எடுத்துகிட்டு வந்து பேங்க்ஸ் எல்லாம் வந்து பயங்கர ஹெல்த்தியாக எடுத்துகிட்டு வந்தது வந்து பயங்கர எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால் இன்னம்லாம் யாருக்கு ஜென்யூனாக லோன் தேவைப்படுதோ, உனது பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, உனக்கு கிடைக்கும். நான் பர்ஃபார்மிங் பண்ணுறியா, 3 மாதத்தில் டிக்ளேர்டு, 6 மாதத்தில் உன் ப்ராப்பர்ட்டியை வந்து ஏலம், நீ யார் வேணால் இருந்துக்கு, சரியா? இது வந்து ப்ராசஸில் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து we will not get into it, பட் என்ன மனசில் வச்சுக்கணும், that they are doing fantastically well. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப்லேயே வந்து 85,000 crores வந்து ப்ராஃபிட் பண்ணிங்கன்னா செகண்ட் ஹாஃப் இன்னும் ஜாஸ்தி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் சூப்பர் டூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ புரிஞ்சிருக்கும் ஏன் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸில் சில ஸ்டாக்ஸ் எல்லாமே என் சைடில் வந்து மந்த்லி லெவலில் ஜோஹோ மீட்டிங் அட்டன் பண்ணவங்க அத்தனை பேத்துக்குமே வந்து தெரியும். நிறைய பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எல்லாம் நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணி மேலே போகும்ன்றதை நான் சொல்லியிருந்தேன். கொஞ்சம் நிப்பாட்டிங்க, நாளைக்கே போய் வாங்காதீங்க, ஃபுல் ப்ரோக்ராம் பாருங்கள், அதுக்கப்புறமா நம்ம எங்கே பை பண்ணலான்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த பப்ளிக் செக்டர் பேங்க் க்ளோஸ் அபவுட் 1.5 லட்சம் கோடி வந்து சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி கணக்கு வந்து சொல்லியிருக்கு. இது ஒன்று. அப்போ 1.5 லட்சம் கோடி அவங்களோட ஏர்னிங்ஸ் வருதுன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக ஷேர்ஸ் மேலே தானே போகணும். இது பேங்கிங் செக்டர். ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் ஐடி செக்டாரில் வந்து மேஜர் அட்வான்டேஜ் என்னான்னு சொன்னால் லாஸ்ட் 3 இயர்ஸாக கொஞ்சம் அப்படியே ஸ்லோ டவுன் ஆனது, இப்போ வந்து மறுபடி பிக்கப் ஆகுது. 8 குவார்ட்டர்னால் க்ளோஸ் அபவுட் 2 வருஷம். ஒரு குவார்ட்டர்ன்றது 3 மாதம். உங்களுக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 8 குவார்ட்டர் வந்து ஆல்மோஸ்ட் 2 வருஷம் வந்து மார்க்கெட் மந்த நிலையில் இருந்துச்சு. இப்போ தான் அப்படி லேசாக அப்படி மேலே காட்டுது. ஒன்று. ரெண்டாவது வந்து ருப்பி டிப்ரிஷியேட் ஆகிட்டுருக்கு. இது ரெண்டுமே வந்து ஐடி செக்டருக்கு வந்து செம்ம பாசிட்டிவான விஷயம். இன்னொன்று வந்து நம்பர் பிரகாரம் எடுத்துக்கிட்டோம்னா க்ளோஸ் டு அபவுட் உலகத்தில் ஐடி சர்வீசஸ்ன்னு இருக்குல்ல, அதான் நம்ம பண்ணுறோம். நம்ம வந்து ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்ஸ் கிடையாது. இப்போ மைக்ரோசாஃப்ட் இருக்குது, இல்லை எம்எஸ் வேர்டு இருக்குது,
இல்லை ஆண்ட்ராய்டு இருக்குது. இது மாதிரி நம்ம வந்து இந்தியாவில் வந்து ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறது கிடையாது. நம்ம மோர் ஆஃப் கணக்கு பிள்ளை வேலை சர்வீஸ் செக்டாரில் இருக்கிறோம். அந்த சர்வீஸ் செக்டார் வந்து என்ன ஆகுதுன்னா உலகத்தில் நம்ம இந்தியா வந்து 18% ஆஃப் தி வேர்ல்டு மார்க்கெட் வச்சுருக்கிறோம். உலகத்தில் 100 ரூபா சர்வீஸ்க்கோசரம் அதாவது ஐடி சர்வீசஸ்க்கோசரம் செலவு பண்ணுறாங்கன்னா 18 ரூபா வந்து இந்தியாவுக்கு வருது. அந்த 18 ரூபான்றது ஆல்மோஸ்ட் $210 பில்லியன் வருது. நினச்சி பாருங்களேன், பெரிய அமௌண்ட் இல்லை. ஸோ $210 பில்லியன் இந்தியாவுக்கு வருது. ஸோ ட்ரம்ப்போட 2வது பிரசிடெண்ட் ரைட் ஆகும்போதும் ஐடி செக்டார்ஸ்க்கு வந்து ஒரு பாசிட்டிவ் சைடில் வரத்துக்கான நிறைய சான்சஸ் இருக்குன்றது பரவலாக பேசப்படுது. ஸோ ஐடி செக்டர்ஸ் மேபி மேலே வந்து வரத்துக்கான சான்சஸ் இருக்குன்றது சொல்லிகிட்ருக்காங்க. வெயிட் பண்ணுங்கள். நம்ம வந்து பேங்கிங் செக்டார் பார்த்தோம், ஐடி செக்டார் பார்த்தோம். ஒரு 2-3 நாளில் வந்து இந்த இதில் இருக்கிற என்ன ஸ்டாக்கு கத்திரிக்காய் மூத்துனா சந்தைக்கு வந்து தானே ஆகணும். அதே மாதிரி தானே சார்ட்டு. ஸோ என்ன வேணால் பேசுங்க, சார்ட்டில் சில உண்மைகள் தெரியும். சார்ட்டில் வந்து நம்ம பேசிக்கலாம். இது பரவலாக ஒரு ஒரு கும்பல்ன்றது ஒரு நினச்சி பாருங்களேன், ஒரு 1 லட்சம் கோடி இன்வெஸ்ட் பண்ணுற குரூப்பு சொல்கிறத நம்ம கேட்டு தானே ஆகணும். ஸோ என்ன சொல்கிறாங்கன்றது நம்ம கேட்டுக்கலாம். ஸோ பேங்கிங் பேசியாச்சு, ஐடி பேசியாச்சு. அடுத்தது வந்து ஃபார்மாவில் வந்து உங்களுக்கு வந்து தெரியும் ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ்ஸ் கவர்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஃபார்மா செக்டருக்கு தான் வந்து கொடுத்தாங்க, அப்பார்ட் ஃப்ரம் மொபைல் மேனுஃபேக்சரிங். இந்த ஃபார்மா செக்டர் கொடுத்தது வந்து பயங்கர பாசிட்டிவாக வந்திருக்கு. ஏபிஐன்னுவாங்க, அதாவது மருந்து பண்ணுறதுக்கான அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் இருக்குல்ல, ரா மெட்டீரியல் பல்காக நம்ம வந்து சைனாவில் வந்து வாங்கி அதை நம்ம ஊரில் மிக்ஸ் பண்ணி அதை வந்து மாத்திரையாக போட்டு நம்ம விற்றுக்கிட்டு இருந்தோம். அப்போ மெயின் சோர்ஸ் எங்கேருந்து வந்துச்சு? சைனாலேருந்து வந்துக்கிட்டு இருந்துச்சு. நம்ம வீணாக போன பேராசெப்டமால் இருக்குது தெரியுமா, கொரோனா சமயத்தில் சாப்பிட்டோமே, லோயஸ்ட்டு மெடிசன். அந்த மெடிசனுக்கான ரா மெட்டீரியலை நம்ம வந்து சைனாலேருந்து தான் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வந்து அலாரம் அடிச்சிச்சு, ஏன்டா நம்ம இதை கான்சென்ட்ரேட் பண்ணலை. அந்த பிஎல்ஐ ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ்ஸ், நீ ப்ரொடக்ஷன் காட்டு, நான் உனக்கு ஊக்கத்தொகை கொடுக்குறேன். இந்த ஸ்கீம் ஆரம்பித்தோடனே நிறைய பேர் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. எஸ்பெஷலி நீங்கள் எடுத்து பாருங்கள், சிப்லா எடுத்து பாருங்கள், டாக்டர் ரெட்டி எடுத்து பாருங்கள், நிறைய கம்பெனிஸ், மார்க்சன் எடுத்து பாருங்கள். இவங்க எல்லாமே வந்து ஹெவி லெவலில் இந்தியாவுக்குள்ளே ஏபிஐ ப்ரொடக்ஷன்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அது பல்க் ட்ரக்குன்னு வச்சிங்களேன், முக்கியமான ரா மெட்டீரியல்ஸ் இல்லைன்னா ஹோல்சேலில் இங்கே ப்ரொடக்ஷன்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இது எல்லாமே வந்து செம்ம பாசிட்டிவ். ஏன்? நம்ம ரா மெட்டீரியல் வாங்கி அதுக்கப்புறமா இங்கே பண்ணோம். நம்மளுக்கு 2 விதத்தில் அட்வான்டேஜ். ஒன்று, ரா மெட்டீரியல் நம்ம ஊர்லேயே கிடைக்குது, ஸோ காஸ்ட் நம்மளுக்கு வந்து கண்ட்ரோலில் இருக்குது. ஒன்று. 2வது, அமெரிக்கா மாதிரி நாடுகள் சைனாலேருந்து வர பொருள் வேணான்னு சொல்லும் போதும் நம்ம ஊர்லேருந்து போகுதுன்னு சொன்னால் அவன் டக்குன்னு ஏற்றுப்பாங்க. 3வது, அமெரிக்காவில் ஆர் வெஸ்டர்ன் வேர்ல்டில் சைனா இல்லாத எனக்கு ஒன்று வேணும்னு சொன்னால் இந்தியா வரத்துக்கு ரெடியாக இருக்குது. அண்ட் கவர்மெண்ட் வந்து எப்படி ஒரு காலத்தில் ஐடின்னு சொன்னால் இந்தியான்றது நின்றுச்சோ, அதே மாதிரி தான் ஃபார்மசூட்டிக்கல் மருந்து கடைக்கு போகணுன்னு சொன்னால் இந்தியாவுக்கு போகணும், அது மாதிரி எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்தியா இஸ் கோயிங் டு பி த ஃபார்மசி மருந்து கடை ஆஃப் தி வேர்ல்டு. அது மாதிரி எடுத்துகிட்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. செம்ம பாசிட்டிவான விஷயம். ஸோ இந்த இதில் வந்து கவர்மெண்ட்டோட கான்சன்ட்ரேஷன்ஸ் இருக்கும். அண்ட் இந்த செக்டர் வந்து 2024 ஓரளவுக்கு அப்படி ஊக்கத்தொகை கொடுத்து 2025 வந்து தலை தூக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. இது இல்லாத 2022, 23, 24 இன்வெஸ்ட் பண்ண கேஷ், அதாவது அப்போ ஊக்கத்தொகை கொடுத்து அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து அதுக்கான ரிசல்ட்டு இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. எதில்? எலக்ட்ரானிக் ப்ரொடக்ஷன், ஆட்டோ ஆன்சிலரி ப்ராட்ஸ். நிறைய இடத்துல வந்து இது மாதிரி இந்தியாவில் வந்து மோர் அதுக்கான ரிசல்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. எடுத்து பாருங்களேன், ஜிஎஸ்டி கலெக்ஷன்ஸ், டிசம்பர் மாதத்துக்கான கலெக்ஷன்ஸ் 1,77,000 crores வந்திருக்கு. முதலாம் வந்து 1.5 லட்சம் கோடி வந்தாவே பெருசாக பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ 170, 180 கீழே வர மாட்டேங்குது. இது போன வருஷத்தோட கம்பேரிசன் நம்ம பார்த்தா ஆல்மோஸ்ட் 7.3% ஜாஸ்தி. போன டிசம்பர் 2023 டிசம்பரில் வந்து 1.65 இருந்துச்சு, இப்போ 1.77 இருக்கிறோம். நல்ல விஷயங்கள் தான். இந்த 7.5%
இன்னொன்று விதத்துலையும் பார்க்கலாம். என்ன அது? இன்ஃப்ளேஷன். போன வருஷம் 100 ரூபா வாங்கினது வந்து இந்த வருஷம் 107 ரூபா. அதான் இன்ஃப்ளேஷன்ஸ். அண்ட் அதனால ஜிஎஸ்டி ஜாஸ்தியாக இருக்குன்றது சில பேர் பேசுவாங்க. அதுவும் உண்மையாக இருக்கலாம். வில் நாட் கோ இன் டு இட். பட் டெஃபினெட்லி நிறைய பாசிட்டிவ் விஷயம் நடந்துகிட்ருக்கு. அண்ட் உலக கப்பல் துறையில் ஷிப்பிங்கில் வந்து இந்த 3 நாடு 93% ஷேர் வச்சுருக்கிறாங்க. ஒன்று சைனா 43% வச்சுருக்கிறாங்க, அடுத்தது கொரியா, அடுத்தது ஜப்பான். இவங்க வந்து 93% வந்து மார்க்கெட் ஷேர் வச்சுருக்கிறாங்க. மீதி இருக்கிற உலக நாடு எல்லாமே சேர்ந்து இந்த மீதி 7-10% வச்சுருக்கிறாங்க. அது வந்து ப்ரொடக்ஷன் ஆகட்டும், கப்பல் ஓட்டுறதாகட்டும், எல்லாத்துலேயுமே. நம்ம வந்து 2022-23 வந்து ஒரு விஷயத்தை பார்த்தோம். என்னது? நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினச்சப்ப கண்டெய்னர் கிடைக்கல. எங்கடா கண்டெய்னர் போச்சுன்னா எல்லாம் சைனாக்கார அமுக்கி வச்சுக்கிட்டு இருந்தோம். அவ்வளோதானே மேட்ரு. நான் ஓனாக வந்து நான் கண்டெய்னர் மேனுஃபேக்சரிங் பண்ண சொல்கிறேன்னு சொன்னேன். இங்கே ஆரம்பித்தோடனே அது கொஞ்சம் லூஸ் ஆச்சு. இது ஒன்று. அப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம் சொன்னால் கப்பலில் வந்து கை வைப்பாங்க. ஏன்னு சொன்னால் நம்ம வந்து இப்போ துறைமுகம் இவ்வளோ நாள் நம்ம ஊரில் கான்சன்ட்ரேட்டே பண்ணல. லாஸ்ட் 75 வருஷமாக கான்சன்ட்ரேட் பண்ணவே இல்லை. நினச்சி பாருங்கள், உலகத்துக்கு வந்து கப்பல் ஓட்டுனது வந்து இந்தியா. 5000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து உலகம் பூரா கப்பலில் சுற்றிட்டு வந்தோம். ஆனால் இன்றைக்கி நம்மளோட பொசிஷன் எங்கே? 0.01%, நாட் ஈவன் 1%. இதான் நம்மளோட பொசிஷன். நம்ம ஊரில் பெரிய கப்பல் வராது. சின்ன 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 இந்த ஃபீடர் பஸ்ஸுன்னு சொல்லுவோம் தெரியுமா? பெரிய பஸ் ஒரு இடத்துல நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. டவுன் பஸ்ஸில் போய் அந்த ஊரில் இறங்கணும் தெரியுமா? அந்த டவுன் பஸ் வேலை தான் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். நம்மளோட மெட்டீரியல்ஸ் இங்கேருந்து பண்ணுறது எல்லாமே வந்து இங்கேருந்து துபாய்க்கு போகும், இல்லை சிங்கப்பூர் போகும். அங்கே வந்து பெரிய கப்பலில் ஏறி போயிட்டு இருந்துச்சு. இப்போ விலிஞ்சியமில் வந்து நம்ம ஒரு துறைமுகம் போட்டிருக்கோம். பட் தட் இஸ் ஆல்சோ எ மீடியம் சைஸ் கப்பல் நிற்கிறதுக்கு. இந்தியா பெரிய லெவலில் வந்து 2 போர்ட் பண்ணுறாங்க. ஒன்று பாம்பே பக்கத்தில், இன்னொன்று நிக்கோபார் பக்கத்தில். இட் இஸ் கோயிங் டு பி த மதர் ஆஃப் ஆல் போர்ட். அந்த போர்ட் வரத்துக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 6-7 வருஷம் பிடிக்கும். இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் 6-7 வருஷம் கழிச்சு நம்ம கண்ட்ரோலில் இருப்போம். அட்லீஸ்ட் நம்மளோட பிஸ்னஸ் நம்ம கண்ட்ரோலில் இருப்போம். இது இல்லாத இந்தியா ஷிப் பில்டிங்கில் வந்து பெரிய லெவலில் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு விருப்பப்படுறாங்க. அண்ட் அதுக்கான கிரவுண்ட் ஒர்க் வந்து நிறையா போயிருக்கு. இப்போ கூட ரீசண்டாக கப்பு சுப்புன்னு வெளியில் யாருக்குமே சொல்லாத சவுத் கொரியாவுக்கு வந்து இந்தியாவோட டெலிகேஷன்ஸ் போயிருந்துச்சு. போனது டிசம்பர் 8-10 தேதி பக்கமாக போனாங்க. ஆனால் செய்தி வந்தது 2-3 நாளைக்கு முன்னாடி தான் வெளில வந்துச்சு. அவ்வளோ கமுக்கமாக வச்சு பேசிட்டு போயிருக்கிறாங்க. அண்ட் சவுத் கொரியா ஆகட்டும், இல்லை ஜப்பான் ஆகட்டும், இவங்கள்ட்ட வந்து கேட்டிருக்காங்க, எங்களோட ஷிப் பில்டிங்க்கு சப்போர்ட் பண்ணுங்கன்றது ஒன்று. ரெண்டாவது, ஷிப் பில்டிங்கில் பெரிய லெவலில் நம்ம கொச்சின் ஷிப்யார்ட் ஏற்கனவே இருக்குது. அவங்க வந்து இன்னமும் பெருசாக பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, எல்என்டி பெரிய லெவலில் இறங்க போகிறதாக ஒரு பேச்சு. மூணாவது, ஒரு தலைவர் ஏற்கனவே சொல்லிட்டார், அப்பா நான் வரேன்ப்பா ஷிப் பில்டிங். ஏன்னு சொன்னால் இன்றைக்கி டேட்டில் நீங்கள் ஒரு கப்பல் கட்ட போகணுன்னு சொன்னால் இந்த 3 நாடுகள்லேயுமே வந்து ப்ரொடக்ஷன் கிடையாது. அடுத்த 8-10 வருஷத்துக்கு வந்து ஃபுல். ஒன்று சைனா, ஜப்பான் அண்ட் சவுத் கொரியாவில் வந்து 8-10 வருஷத்துக்கு வந்து அவங்களோட கெப்பாசிட்டி ஃபுல்லாக இருக்குது. நான் போடுறேன்னு சொல்லிட்டு அதானி குரூப் வந்து ஒன்று அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கான நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ இது மனசில் ஞாபகம் வச்சுங்க. நம்ம சொன்னது ஒரு 3 கம்பெனிஸ் இருக்குது. அண்ட் ஏன் இந்த செக்டார் போகுதுன்றதை நம்ம கதையும் நம்ம பார்த்தோம். டெஃபினெட்லி இந்த ஷிப்பிங் இண்டஸ்ட்ரி ஒரு பெரிய ரெவல்யூஷன் எடுத்துகிட்டு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த செக்டார்ஸ் நம்ம என்னென்ன செக்டார்ஸ் பேசினோம்? பேங்கிங் ஏன்றது நம்ம காரணம் சொன்னோம். இது வந்து ப்ராஃபிட் சைடில். பட் டெவலப்மெண்ட் சைடில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உலகத்தில் எந்த பொருளாதாரம் பெருசாக வந்தாலும் டெஃபினட்டாக வேண்டியது வந்து பணம். இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் ஆகட்டும், இல்லை கார் வாங்குறதாகட்டும், வீடு வாங்குறதாகட்டும், லேப்டாப் வாங்குறதுனாகட்டும் லோன் தான். அந்த லோன் யாருக்கு போகும்? பேங்க்கு. ஸோ டெஃபினெட்லி பேங்கிங் செக்டார் ஒன்று, ஐடி சர்வீசஸ் ஒன்று, மூணாவது வந்து ஃபார்மா செக்டர்ஸ். இது வந்து இந்த குரூப், இந்த 30 தலைங்க இருக்கிறாங்களா, அவங்க டிஸ்கஸ் பண்ண ஒரு கதை. ஒரு 2-3 நாளில் நம்ம வந்து சார்ட்டை வச்சு நம்ம அந்த அனலைஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து இந்த ஷிப்பிங் விஷயத்தை பற்றி நம்ம பேசணும். வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் இருந்துச்சுனால் டெஃபினட்டாக அதை பற்றி மிக விரைவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன நேயர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.